Hello viewers, welcome back to Abhi's Delight. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் பர்கர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சிக்கன் பேட்டி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அது கூட 5 பூண்டு பல், 2லேருந்து 3 பச்சை மிளகாய் போட்டு இது ஒரு கோர்ஸ் பேஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் 250 கிராம் சிக்கனை வந்து போன்லெஸ் சிக்கனை நான் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பூண்டு கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், ஆரிகானோ 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட பேட்டிக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். 1/4 கப் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டியை வந்து நீங்கள் நகட்ஸ் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு பெரிய பால் சைஸ் எடுத்து உங்கள் பர்கர் பன் அளவுக்கு ஒரு பேட்டி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி நல்ல பன் சைஸ்க்கு பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம நடுவில் வைக்கும் போது சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ இப்போ இது போல் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் மைதாவும் தண்ணியும் நான் கலந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பிளேட்டில் கலந்துக்கும் போது பெரிய சைஸ் இந்த மாதிரி பேட்டியை வந்து நம்ம கோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த மைதா வாட்டர் பேட்டரில் இதை டிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டிஸ் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ வேணுமோ எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு பர்கர் செஞ்சுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடானதும் இந்த பேட்டியை போட்டுருங்க. இதை வந்து கண்டிப்பாக ஸ்லோ குக் தான் பண்ணணும், ஏன்னா நம்ம சிக்கன்லாம் வந்து ராவாக போட்டிருக்கோம். நல்லா ஸ்லோ குக் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துருங்க. இப்போ பர்கர் சாஸ் செய்கிறதுக்கு மயோனீஸ், ஆலிவ் ஆயில், பெப்பர், சால்ட் இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம பர்கர் சாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மயோனீஸோட ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணி பர்கர் சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பர்கர் பன்னை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டரில் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம அசம்பிளிங் பார்க்கலாம். இந்த பர்கர் பன்னில் சாஸ் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த பேட்டி வச்சுட்டு லெட்யூஸ் வச்சு சீஸ் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மேலே பர்கர் பன் வச்சிங்கன்னா நம்மளோட சிக்கன் பர்கர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ வியூவர்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பர்கரில் வந்து நம்ம அந்த பேட்டி வந்து நகட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை வந்து உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.